எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாரையும் அடுத்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்ம ப்ரெலூடில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. மனித வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் தேடி போகிறவங்களுக்கு ஆண்டவன் அமைத்து கொடுத்துருக்கிற 6 கட்டளைகள் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பாடல். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வரிகளில், டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடிய ஒரு பாடல். பாடல் காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பு. அதை பற்றியும் நம்ம முதல்ல சொல்லிடணும். பாடல் வரிகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு வந்ததுனாலே என்னமோ பாடல் காட்சியில் 6 படை வீடுகளும் வரும். பழமுதிர்ச்சோலை, பழனி போன்ற 6 ஸ்தலங்களும் இந்த பாடல் காட்சியில் அருமையாக இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பாட்டில் 3 பேராகிராஃப் இருக்குது. ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய அந்த கெட்டப், அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ், அவருடைய அந்த அட்டையர், அதை பார்க்கும்பொழுது அந்த பாடல் ஆரம்பிக்கும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போன உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு நீண்ட அங்கி ஒன்று, ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி போட்டுருப்பார் பாட்டோட ஃபஸ்ட்டு பேராகிராஃபில். கழுத்தில் அந்த மணிகள் இருக்கும், ஒரு பெரிய மாலை மாதிரி இருக்கும், நிறைய மணிகள் கோத்துருக்கும். பாட்டோட 2வது பேராகிராஃபில் வரும்போது சுவாமி விவேகானந்தர் மாதிரி ஒரு டர்பனும் கட்டின்னு. ஸோ இது மேபி அவர் ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இது அமைக்கப்பட்டதா இல்லை தானாக அமைந்ததா தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்கும் காட்சியில். 3வது பேராகிராஃபில் வரும்பொழுது இந்த நீண்ட அங்கி, அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் மாதிரியான டர்பன்லாம் இருக்காது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நல்ல தாடியெல்லாம் வளர்ந்துட்டு சரியாக ஷேவ் பண்ணாமல் ஒரு சாதாரண ட்ரெஸ், ஒரு வேஷ்டி கட்டிண்டு ரொம்ப கேஷுவலாக அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே பாடிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். காட்சியில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பாட்டோட எண்டில் அப்படியே முடிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியே கடைசியில் அப்படி வேர்களில் சாப்பிட்டுட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே நடந்து அந்த பாடல் அப்படி தான் முடியும். ஸோ பாடல் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாத்தோட எண்டு முடியும் பொழுது சிம்பிளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ் மாதிரி அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடியுது. கடைசியில் அப்படியே கேஷுவலாக அப்படியே நடந்து போகிற மாதிரி, வெறும் கால்களோட, அதுவும் வேர்களில் சாப்பிட்டுட்டே ரொம்ப அற்புதமாக படமாக்கப்பட்ட ஒரு பாடல் இது. இப்போ நாம் பாடல் வரிகளுக்கு போவோம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு, மனிதர்கள் ஒன்று கூடி வாழணும். இதை இங்கே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அதனால் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போது அதில் தான் நாம் அமைதியை தேடணும். தனியாக காட்டில் போய் உட்காந்துட்டு தவம் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, அந்த அமைதி வேறு. ஆனால் இது ஒரு சாதாரண மனிதன் நிறைய பேரால் சூழப்பட்டு இருக்கும்பொழுது அங்கே அந்த அமைதி வரணும். அந்த முதல் பேராகிராஃபில் வரும்பொழுது, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. நம்ம சொல்கிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உள்ளத்தில் அமைதி ஏற்படும். இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. இன்பத்திலையும் துன்பம் வரலாம், துன்பத்திலையும் இன்பம் வரலாம். இந்த ரெண்டுமே பாசிபிள் மனித வாழ்க்கையில். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக ஆரம்பிப்போம். அப்புறம் ஏன்டா இதை பண்ண ஆரம்பிச்சோம், அது துன்பத்திலையும் முடியலாம். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். இது எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம். கடைசியில் அதனுடைய விளைவு ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ், அதில் விளைவு அற்புதமாக இருக்கும். அதுதான் இது சொல்கிறது. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும்.
செகண்ட் பேராகிராஃபில் வரும்பொழுது, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசிட்டோம்னாலே, முடிஞ்ச வரைக்கும் உண்மையும் பேசிட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே உலகம் தானாக நம்மக்கிட்ட மயங்க ஆரம்பிச்சிடும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ லைஃப்பில் மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளோ பணிவாகவும் சிம்பிளாகும். சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இருப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயிர்கள் நம்மளை வணங்கும். உயிர்கள் வணங்கும்னா மற்ற மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஆளானா கூட இவ்வளோ சிம்பிளாகவும் இவ்வளோ ஹம்பிளாகவும் இருக்கான், ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நமக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இதை தான் இதில் சொல்கிறது. உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை அப்படிங்கிறது அன்பு. அன்பு தான் என்றைக்கும் கடைசியில் நம்ம எப்படி சுற்றி சுற்றி போனாலும் அந்த அன்பு தான் நம்மளை எல்லா இடத்துலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயமும் அதுதான், நமக்கு ஆதரவாக இருக்கிற விஷயமும் அதுதான், நமக்கு ஒரு நிம்மதி கொடுக்கறதும் அதுதான். அன்பாவத்தர் நம்மக்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசி என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னா, ஒரு பிரச்சனையை அப்படியே சொல்லும்போது கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நல்லபடியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு அதுதான் நமக்கு பெரிய விஷயம். அந்த அன்பு தான் உண்மை. பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். கடைசி பேராகிராஃப் வரும்பொழுது, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். ஆசை, களவு, கோபம் இது எல்லாமே சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே அளவு கடந்து போகும் பொழுது, அளவு கடந்த ஆசை வரும்போது, அதாவது அது பேராசையாக மாறும் பொழுது, பேராசையாக போகும்போது என்ன ஆகுது? கோபம் வருது. நமக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற கோபம் வருது. அந்த கோபத்தினால களவு. ஒரு சில பேர் நமக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திருடக்கூட செய்யலாம். அதனால தான் ஆசை, களவு, கோபம் 3 ஸ்டேஜஸ். இந்த 3ம் எவன்கிட்ட இருக்கோ அவன் பேசத் தெரிந்த மிருகம். என்ன அற்புதமான வரிகள் இது! ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு, நன்றி, கருணை, மற்றவங்க மேல அன்பு. அதே மாதிரி மற்றவங்க நமக்கு செஞ்ச நன்மைக்காக நன்றியோடு இருக்கிறது, நன்றியோடு நினைத்து பார்க்கறது, நன்றி சொல்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட், கருணை, இதெல்லாம் இந்த 2 மூலமும், அன்பு கருணை மூலமா, நன்றி மூலமா வர்றது கருணை. அடுத்தவங்க மேல இரக்கம், கஷ்டப்படுறவங்கள பார்த்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய கருணை இருக்கு இல்லையா? இந்த கருணை, இந்த அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். ஸோ அந்த கள்ள மனம் இருக்கிறவங்க மிருகத்துக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். அந்த பிள்ளை மனம் இருக்கு இல்லையா, ஒரு இன்னசென்ட், ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து இறங்கக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா, அது தெய்வத்துக்குரிய குணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 6 கட்டளைகளையும் பார்த்தாச்சுங்கிறதுனால இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். இந்த 6 கட்டளைகளும் நமக்கு தெரிஞ்சு டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சதுனாலே அந்த மனசில் கடவுள் வாழறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இன்னைக்கு இந்த பாட்டு, இந்த அற்புதமான பாட்டோட ஆழமான வரிகள், அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள், இதை நாம் பார்த்தோம். இது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என் மனதில் தோணின விஷயங்கள். இப்படித்தான் இந்த பாட்டை நான் கேட்டு நான் அனுபவித்தேன். நீங்களும் இந்த பாட்டை நிறைய கேட்டிருப்பீங்க, எத்தனையோ முறை கேட்டிருப்பீங்க. இப்போது இந்த பாட்டோட காட்சி அமைப்பிலிருந்து நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு, இந்த பாடலோட அர்த்தத்தையும் மனசில் வச்சுட்டு, இந்த பாட்டை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது இன்னொரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த முறை இன்னொரு பதிவோடு சந்திக்கிறேன். நாளைக்கு நம்முடைய சுதந்திர தினம். எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.